வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? கை கால்களில் பலவீனம், படிக்கட்டில் ஏற சிரமம், நீண்ட நேரம் நடக்க முடியாமை, மூட்டு வலி, தசை பலவீனம் குறைதல், எளிதில் சோர்வு. பலர் இத வயதின் காரணமாக நினைத்து சாதாரணமாக எடுத்துக்கொள்றார்கள். ஆனா உண்மையில அது என்னன்னா, நம்ம உடலுக்கு தேவையான சரியான சத்துக்கள் கிடைக்காததுனாலையும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 4 உணவுகள் தசை வலிமையை அதிகரிக்கிறதுக்கும், எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும், வயதான பிறகு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடும். இன்னைக்கு வீடியோவை பாருங்க, முழுமையா பாருங்க. அந்த 4 உணவுகளை தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க ஆரோக்கியமா இருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம பார்க்கக்கூடிய முதல் உணவு என்னன்னா முட்டை தாங்க. 60 வயதுக்கு பிறகு கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு முதல் உணவு அப்படின்னா முட்டை தான். ஏன் முட்டையை நம்ம முக்கியம் சொல்றோம்னா, முட்டையில இருக்கக்கூடிய புரதச்சத்து தசைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. வயது அதிகரிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய தசை அளவு குறைய ஆரம்பிக்கும். அதாவது மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதைதான் மருத்துவத்துல சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். மசில்ஸ் லூஸ் ஆகிறது, அதாவது தசை இழப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதன் காரணமா கை கால்கள்ல பலவீனம், எளிதில் விழுகிற அபாயம், உடல் சமநிலை குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். உயர்தரமான புரதம் முட்டையில் இருக்குது. விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12, நல்ல கொழுப்புகள், கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான லியூட்டின், இது எல்லாமே இருக்குது. அதனால தான் 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவா முட்டை சொல்றோம். முட்டைனா எந்த முட்டையா இருந்தாலும் ஓகே. அது கோழி முட்டையா இல்ல நாட்டுக்கோழி முட்டையா நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக சொல்றேன். நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப அது ஆரோக்கியம். கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பிராய்லர் கோழி முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். முட்டைனாவே அது ஒரு சிறந்த உணவு தான். நீங்கள் அது ஆனால் வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்ணும். அதை வேக வைத்து முழுமையாக வேக வைக்கணும். ஹாஃப் ஆயில்லாம் இல்லை, முழுமையாக வெந்தாதான் அது உங்கள் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். காலை உணவுல ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெயில பொரிச்சு வறுத்து சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க கருப்பு உளுந்து. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்ல மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுனா அது கருப்பு உளுந்து தான். நம்மளுடைய முன்னோர்கள் 100-108 வயது வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த கருப்பு உளுந்து தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இதை மறந்துட்டோம். கருப்பு உளுந்துல அதிக அளவுல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதுல புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உடலுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்ப இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாருங்க, 30-40 வயசுல இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துலலாம் அவங்க 10 குழந்தை வரைக்கும் கூட பெற்றிருக்காங்க. ஆனா இடுப்பு வலி இதெல்லாம் இல்லாம 100 வயதை தாண்டி வாழ்ந்துட்டு போனாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் கருப்பு உளுந்து களி. பெண்களுக்கெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே கருப்பு உளுந்துல களி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் யாருமே அதை சாப்பிட்றதே இல்லை. நம்மளுடைய பாரம்பரிய உணவை மறந்துட்டோம். திருப்பி மறுபடியும் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். ஸோ கருப்பு உளுந்த கண்டிப்பாக நம்ம உணவுல எடுத்துக்கிறணும். முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடணும். இது கால்களுக்கு சக்தியை அதிகரிக்கும். மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். உடல் சோர்வை குறைக்கும். எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கும். எப்படி சாப்பிடலாம்னா, உளுந்தங்கஞ்சி, இட்லி தோசையில நார்மலா வெள்ளை உளுந்து சேர்ப்போம். நீங்க களி நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கருப்பு உளுந்தை மட்டும் நீங்க வாங்கி அதை வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறங்க. நீங்க தினமும் பால் குடிப்பவங்களா இருப்பீங்களா? ஸோ பால் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பாலில் 1 கிளாஸ் அந்த கருப்பு உளுந்து பவுடரை கலந்து நீங்க குடிச்சிருங்க. பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, சாதம் டெய்லி சாப்பிடுவீங்க, மதியானம் சாதம், அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த கருப்பு உளுந்து பவுடரை போட்டு சாதத்தில் பணிந்து சாப்பிட்டுருங்க. இந்த உளுந்துல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் உங்களோட உடலுக்கு கிடைக்கும். வாரத்தில் 3 இல்ல 4 முறை கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கிறங்க. நல்லாவே ஆரோக்கியமா இருப்பீர்கள். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா வேர்க்கடலை மற்றும் பாதாம்ங்க. வேர்க்கடலையை என்ன சொல்வார்கள்னா ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏழைகள் பாதாமை வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா பாதாம் ரொம்ப விலை அல்லவா. ஆனா பாதாம்ல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துமே வேர்க்கடலையில இருக்குது. உங்களால பாதாம் வாங்கி சாப்பிட முடியும்னா பாதாமை எடுத்துக்கிறங்க. முடியாதவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடுங்க. 2லையுமே நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த 2 உணவுமே 60 வயதிற்கு மேல
இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவா கருதப்படுது. இதுல என்ன இருக்குன்னா, இதுல நல்ல புரதம் இருக்குதுங்க. கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்குது. விட்டமின் இ இருக்குது. மெக்னீசியம் இருக்குது. இது என்ன நன்மைகள் குடுக்குதுன்னா, 60 வயதுக்கு பிறகு நரம்புகள் வந்து பலவீனம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் பலவீனம் ஆயிருச்சுன்னா, உடல்ல பல பிரச்சனைகள் வரும். ஸோ நரம்புகள நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு பாதாமும், வேர்க்கடலையும் பயன்படுதுங்க. நரம்போடைய செயல்பாட்ட மேம்படுத்துறதுக்கு, தசைகளுக்கு நல்ல ஒரு சக்தி, எனர்ஜிய குடுக்குறதுக்கு, மூளைய ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு, உடல் சோர்வ குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை, பாதாம் வந்து பயன்படுது. ஸோ எப்படி இந்த வேர்க்கடலையும், பாதாமையும் நம்ம எடுத்துக்கிறோன்னா, பாதாம நீங்க சாப்பிட்றதா இருந்தா, இரவுல 5 பாதாம் எடுத்து நீங்க தண்ணீல ஊற வச்சுட்டு, காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாதாமோடைய தோல வந்து நீங்க நீக்கிட்டு, உள்ள இருக்க வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய பருப்ப தான் சாப்பிடணும். ஏன் தோல் நீக்கி சாப்பிட சொல்றோம்னா, தோலுல வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது. அந்த டேனின் பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்த முழுமையா உடலால உறிஞ்ச விடாது. அதனால தான் தோல நீக்கி நம்ம சாப்பிட்றோம். ஸோ தோல நீக்கிட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேரும். அதனால தான் ஊற வச்சு சாப்பிட சொல்றோம். அடுத்து வேர்க்கடலைய எப்படி சாப்பிடணும்னா, நீங்க 1 கைப்பிடி அளவு உங்களுடைய 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து இரவுலே ஊற வச்சு நீங்க காலையில வேக வச்சும் சாப்பிடலாம். இல்ல இரவுல ஊறிய அந்த பச்சை வேர்க்கடலையாவும் சாப்பிடலாம். இல்ல நீங்க வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைய நீங்க காலையில எந்திரிச்சோன்னா, 1 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டு, சிறிதளவு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்க உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் வந்து ஒரு சோர்வெல்லாம் சரி பண்ணி, நல்ல காலையில ஒரு புத்துணர்ச்சிய வந்து கொடுக்கும். ஆனா நீங்க வேர்க்கடலைய வந்து உப்பு போட்டோ, இல்ல மசாலா போட்டு வறுத்துலாம் சாப்பிடக்கூடாது. வெறுமனவே வறுத்த வேர்க்கடலையா இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச இந்த காரக்கடலை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து உடலுக்கு நல்லதே கிடையாது. வெறுமனவே வறுத்த வேர்க்கடலைய எடுத்துக்கிறலாம். நீங்க தினமுமே இத ரொட்டீனா எடுத்துக்கிட்டே வரலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலேயே இருக்கும். இல்ல பக்கத்து வீட்ல இருக்கும். பக்கத்து தெருவுல இருக்கும். ஆனா நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். ஆனா இதுல நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. ஸோ இந்த உணவு ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு ஒரு சூப்பரான உணவா கருதப்படுது. ஏன்னா, இதுல கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே அதிகமாவே இருக்குதுங்க. 60 வயதிற்கு மேல இருக்கவங்களுக்கு இது எடுக்கும்போது என்ன நன்மை கிடைக்கும்னா, எலும்புகள் வலுவாக்கப்படும், தசை சுருக்கங்கள் வந்து குறையும், உடல் சக்தி வந்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி நீங்க முருங்கைக்கீரையை சாப்பிடலாம்னா, முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல கூட்டு செய்யலாம், இல்ல சூப்பு. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 இல்ல 3 முறையாவது நீங்க முருங்கைக்கீரையை உங்க உணவுல கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ நான் முருங்கைக்கீரையை பறிச்சு அதை உருவி எனக்கு சமைக்கலாம் முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். அத ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. முருங்கைக்கீரை பவுடர் ஆன்லைன், ஆஃப்லைன் பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லயுமே இருக்குது. ஸோ நீங்க முருங்கைக்கீரை பவுடர வாங்கிக்கிட்டு, அதுல நீங்க காலைல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம், 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முருங்கை இலை பவுடர கலந்து நீங்க குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க மத்தியானம் சாதம் சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாதத்துல முருங்கை இலையுடைய பவுடர கலந்து நீங்க சாப்பாட்டுல சாப்பிடலாம். அது கூடவே நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்தி நீங்க சாப்பிடலாம். இல்ல எங்க வீட்லயே மரம் இருக்குது. நான் பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன் அப்டின்னாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். 1 மாசத்துக்கு தேவையான இலைகள பறிச்சு நிழல்ல காய வச்சோ, இல்ல வெயில்ல காய வச்சோ, நீங்க அதுல இட்லி பொடி அரைக்கிற மாதிரி மிளகா அண்ட் என்னது கருவேப்பிலை, மிளகா, பூண்டு எல்லாமே போட்டு எல்லாத்தையுமே வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அதுலயும் கொஞ்சம் உளுந்து போட்டு வறுத்து, நீங்க இத இட்லி பொடி மாரி ரெடி பண்ணி, இட்லி, தோசைக்கு கூட நீங்க தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பவுடர நீங்க பயன்படுத்தும்போது, நெறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முருங்கைக்கீரை கூட பசலிக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சுன்னா, அந்த கீரையுமே எடுத்துக்கிறங்க. இப்ப பசலைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இரும்பு சத்து வந்து அதிகமாவே கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய நரம்புகளுக்கும், உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கும் வந்து அது சிறப்ப கொடுக்கும். ஸோ இந்த கீரைகள்லாம் நீங்க அடிக்கடி எடுத்துக்கிறலாம். அடுத்து இந்த 4 உணவுகள், இப்ப பார்த்த இந்த 4 உணவுகள் கூடவே சில ஆரோக்கியமான டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்க உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். தினமும் செய்ய வேண்டிய விஷயம், அதாவது நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல. டீ, காஃபிலாம் குடிக்கவே கூடாது. தண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்க வெறும் வயிற்றுல சுடு தண்ணியோ, இல்ல நார்மல் தண்ணியோ தண்ணி குடிச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதாவது ஒரு 30 நிமிடம் இல்லன்னா ஒரு 20 நிமிடம் உங்களால நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. நடக்கவே முடியாது அப்படின்னா வீட்ல இருந்தே ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க்
ஒர்க் பண்ணலாம். சேர்ல உட்காந்து எந்திரிக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போதுமான தண்ணி ஒரு நாளைக்கு டே ஃபுல்லா 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் தூக்கங்க. 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி எந்திரிக்கணும். அடுத்து வெயில்ல ஒரு 15 நிமிஷம் நில்லுங்க. எதுக்கான விட்டமின் டிக்காக தான். ஸோ இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த உணவுகளையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய தசைகள், எலும்புகள் ரொம்பவுமே ஆரோக்கியமாக்கப்படும். நீங்களும் ரொம்பவுமே ஆரோக்கியமா இருப்பீர்கள். 100 வயத தாண்டியும் நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு நம்ம சொன்ன இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நோய் இல்லாமல் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.